ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கீரையை வச்சு ரொம்ப சூப்பராக ஒரு கடையல் ரெசிபியை செஞ்சு காட்ட போகிறேன். கீரையை பார்த்தாலே 10 அடி தள்ளி ஓடுறவங்களுக்கு கூட இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கீரையில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. ஒவ்வொரு கீரையில் ஒவ்வொரு விதமான நன்மைகள் இருக்குது. இந்த பாலக்கீரையில் சொல்லவே தேவையில்லை. யாருக்கெல்லாம் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கோ, ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கம்மியாக இருக்கோ, வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரத்தம் ரொம்ப சீக்கிரமாக அதிகமாகும். மாத்திரை மருந்துன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கீரைகளை சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இந்த ரெசிபியோட வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு நடுவில் ஏதாவது அழுகி போன இலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஏதாவது பூச்சியெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது எதுவுமே இல்லாமல் நல்லா அடுக்கி எடுத்துக்கோங்க. அடுக்கிட்டு இந்த தண்டோடு சேர்த்து நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தண்டை மட்டும் எடுத்துகிட்டு சில பேர் செய்வாங்க. ஆனால் இந்த கீரையை தண்டோடு செய்யும் போது தான் நமக்கு அதோடைய ஃபுல் நன்மைகள் அப்படியே கிடைக்கும். கீரையை தண்டோடு சேர்த்து நல்லா பொடியை நறுக்கிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு மண்சட்டியில் சேர்த்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு முழு பூண்டு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு காஞ்சவத்தல் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். புளி அதிகமாக சேர்த்துட்டோன்னா ரொம்ப புளிப்பாயிரும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்ல எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்ல பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொத்தும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியானதும் இது அப்படியே கீரையில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையுமே பச்சையாக சேர்க்கறத விட இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் புளி சேர்த்துருக்குறோம். அதனால் புளிப்பில்லாத நல்ல ஒரு பெரிய தக்காளி பழத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கீரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. மூடி போட்டு பொறுமையாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. நடுநடுவில் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கீரை வகைகளை இந்த மாதிரி மண்சட்டி பாத்திரங்களில் போட்டு சமைச்சிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். நல்ல மணமாக இருக்கும். நமக்கு சத்துக்களும் அதிகமாக கிடைக்கும். நம்ம அம்மா பாட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி மண்சட்டி பாத்திரங்களில் கீரையை நல்லா வேக வச்சு கடைஞ்சி தான் கொடுப்பாங்க. அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். வேலை சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பேர் ப்ரெஷர் குக்கரில் கீரையை போட்டு சமைப்பாங்க. அந்த மாதிரி சமைச்சிங்கன்னா சுத்தமாக டேஸ்ட் இருக்காது. அதே மாதிரி கடையிறதுக்கு பதிலாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வேக வச்சு ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்ததும் கொஞ்சம் தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து உப்பு மிளகுத்தூள் போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். அது நல்லா சூப்பு மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணியை இதில் வச்சுட்டு இந்த மாதிரி மண்சட்டியில் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிங்கன்னா ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். மத்து இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கரண்டியோ இல்லைனா ஒரு டம்ளரோ வச்சு கூட கடைஞ்சி எடுத்துக்கலாம். கீரைக்கு தேவையான தாளிப்பு போட்டுடலாம். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கிட்டு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க. அதையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை கொத்து, காஞ்ச வத்தல் இதெல்லாமே சேர்த்து நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு இந்த தாளிப்பு அப்படியே அந்த கீரையில் சேர்த்துக்கலாம். இதை எந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு கருகி போகாமல் கசப்பு தன்மை கொடுத்துடாமல் நல்லா வதக்கிட்டு அந்த கீரையோடு சேர்த்துக்கோங்க. கீரையை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து செய்யாமல் இந்த மாதிரி மத்தில் கடைஞ்சி செஞ்சு பாருங்கள். ப்ரெஷர் குக்கரில் செய்யாமல் மண்சட்டியில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாமே அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதை பாலக்கீரைன்னு மட்டும் கிடையாது, எந்த கீரை வாங்கினாலும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் இதை அப்படியே அள்ளி போட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கடையில் செஞ்சு பாருங்க. கீரையே வேணான்னு சொல்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.